ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசாங்கம் நடைபெற்ற போதும் சரி, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசாங்கமாக அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்டது. அதுக்கு தில்லு திராணி வேணும். இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதை நிறைவேற்றுவதற்கு காலதாமதம் செய்தது அன்றைய மத்திய அரசாங்கம். உடனடியாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேர் நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்து இந்த தீர்மானத்தை, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதற்காக நாடாளுமன்றத்தையே ஒத்திவைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்றைக்கு அப்படியா இருக்குது? இல்லையே. 39 நாடாளுமன்ற திமுக கூட்டணி கட்சி இருக்கின்றார். எனக்கு நீட்டுக்கு விலக்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை. ஆக தமிழகத்திலே பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் இரட்டை வேடம் போடுகின்ற தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அதோட இன்றைக்கு மாநில சுயாட்சி, எப்பொழுது பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சட்டமன்றத்தில் அண்மையிலே நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே வீரவசனம் பேசினார். மாநிலத்திற்கு சுயாட்சி தேவைதான் இல்லைங்களே. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இடம்பெற்றிருந்தீங்க. அப்பொழுது ஏன் மாநில சுயாட்சி பற்றி உங்களுக்கு ஞாபகம் வரவில்லையா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு வாஜ்பாய் பிரதமராக இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க திமுக. திரு மன்மோகன் சிங் அவர்கள் நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற பொழுது அந்த மத்தியிலே அரசாங்கத்திலே திமுக இடம்பெற்றிருந்தது. ஐக்கிய குஜராத் அவர்கள் நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற பொழுது அந்த மத்திய அமைச்சரவையிலே திமுக இடம்பெற்றிருந்தது. மரியாதைக்குரிய திரு தேவகவுடா அவர்கள் பாரத பிரதமராக இருந்த பொழுது அந்த அமைச்சரவையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இடம்பெற்றிருந்தது. ஆக 4 பிரதமர் நாட்டை ஆண்டபோது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த மத்தியிலே அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது மக்கள் சுயாட்சி, இன்றைக்கு மாநில சுயாட்சி பற்றி கவலைப்படாத கட்சி திமுக கட்சி. எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. தேர்தல் வந்தா மாநில சுயாட்சி எடுத்துக்குவாங்க, தேர்தல் முடிஞ்சா அப்படியே விட்டுருவாங்க. மத்தியிலே அதிகாரம் தான் அவளுக்கு கண்ணுக்கு பட்டது. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாநில சுயாட்சி பற்றி கவலைப்படாத, அப்படி மாநில சுயாட்சி கிடைக்க வேண்டும் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலே எண்ணி இருந்தால் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுதே அவர்கள் அதை பெற்றுக்கலாம். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத கட்சி திமுக கட்சி. தேர்தல் வருகின்ற பொழுது இதை மையமாக வைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக இன்றைக்கு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி பற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் வாய்கிலிய பேசியிருக்கின்றார். இது நாட்டு மக்களுக்கு எடுபடாது என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும். அதோட